முருங்கைக்கீரை கூட்டுக்கு முருங்கைக்கீரை, தேங்காய் 1 கப்பு, சாம்பார் தூள் 1 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் தேவையான அளவு, நெய், 1/2 கப் பாசிப்பருப்பு, தாளிப்பதற்கு கருவடகம். இது தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா பயத்தம்பருப்பை ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். அதில் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நெய் ஊற்றியாச்சு. இப்போ மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூளை போட்டுடணும். மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேகட்டும். வெந்தோடனே முருங்கைக்கீரை கூட்டு வைக்கிறத பார்ப்போம். இப்போ முருங்கைக்கீரையை உருவி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம கூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வச்சுருக்கோம். மஞ்சத்தூள் போட்டுருவோம். அதுலேயே தேவையான அளவு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு, ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். இது நல்லா கொதிக்கணும். எப்போவுமே கீரைக்கு வந்து உப்பு கம்மியாக தான் போடணும். ரெண்டாவது, கீரை கூட்டு எந்த கூட்டு வச்சாலும் ஹை ஃப்ளேமில் வச்சு தான் சமைக்கணும். ஸ்லோவில் வச்சோன்னா கீரை வந்து இதாகிடும். இப்போ இது கொதிக்கிறதுனால நான் சிம் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபுல்லில் வச்சுருக்கோம். இப்போ அலசி வச்ச கீரையை போட்டுடலாம். அதில் முருங்கைக்கீரையை போட்டுருவோம். எப்போவுமே கீரை வந்து ஃபுல்லில் தான் இருக்கணும். எந்த கீரை கூட்டு வச்சாலும் சிம்மில் வச்சு சமைக்கக்கூடாது. அப்போ தான் கலரும் கரெக்டாக இருக்கும். கீரையும் ஒரே மாதிரி வெந்துடும், நல்லா வெந்துடும் கீரையும். கீரை நல்லா வெந்துருச்சு, கலரும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வெந்த பருப்பை ஊற்றிட வேண்டியது தான். இப்போ நல்லா கொதிச்சோன்னே தேங்காய் பூ போட்டு இறக்கிடலாம். கீரை பாருங்கள் அப்படியே பச்சை கலர் மாறாமல் இருக்குது. சிம்மில் வச்சா கலர் மாறிடும். ஹையில் வச்சோன்னா கலர் அப்படியே அந்த பச்சை கலர் அப்படியே இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா தேங்காய், அதை போட்டுடலாம். அப்படியே ஃபுல்லாக போட்டுருங்க. கீரை பாருங்கள் அப்படியே பச்சையாகவே இருக்குது. இப்போ இதுக்கு கருவடகம் தாளித்து கொட்டிடணும். அவ்வளோதான், கீரை கூட்டு முடிஞ்சிருச்சு. இதை பாத்திரம் மாட்டி நெய் ஊற்றிருக்கோம். நெய் ஊற்றி நெய் ஹீட் ஆனோன்னு கருவடகம் தாளித்து கூட்டில் கொட்டிடலாம். நான் ஒன்று காமிக்கிறேன். கருவடகம் அவ்வளவும் போடுறதில்ல, நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிட்டால் போதும். நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவு பொரிஞ்சால் போதும். கூட்டில் கொட்டிடலாம்.